தைரிய வார்த்தைகள். ஒன்றை குறித்தும் நான் கலங்குவதில்லை, எதை குறித்தும் நான் பயப்படுவதும் இல்லை. கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நிந்தை புரட்டி தள்ளப்பட்டது, துன்பம், இதுவரைக்கும் நீங்கள் அடைந்திருந்த துன்பம் நீங்கி போயிற்று. இந்த கல், உங்களை பாரப்படுத்தி கொண்டிருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டது. ஆச்சரியமானவைகளை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். திறந்த வாசலை உங்களுக்கு வைத்திருக்கிறார், கூடவே வருகிறார். சொல்லுங்க, என் கூடவே வருகிறார். உனக்கு எதிரான ஆயுதம் வாய்க்காது. பழைய தோல்வி, வேதனை இனி இல்லை. புதிதாக கர்த்தர் செய்வார். நீ ஒருபோது வெட்கப்பட மாட்டாய். நீ இழந்ததை எல்லாவற்றையும் 2 மடங்காய் திருப்பி பெற்றுக் கொள்வாய். இழந்த ஆரோக்கியம், இழந்த சுகம், இழந்த செல்வம், இழந்த வீடு, இழந்த சமாதானம், இழந்த நட்புறவு, எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். கர்த்தர் உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்ய போகிறார். கையை தட்டாதவங்களுக்கு எல்லாரும் இன்னொரு முறை சொல்ற, எல்லார் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஆமென் சொல்ல வேண்டும். இன்னொரு தடவை சொல்வேன், கர்த்தர் உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்வார். நாம் இனி செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். என்ன செய்தி? ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிற செய்தி தான். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? தெரிஞ்சவங்க சொல்லலாம். தொடர் செய்தி 3-4 வாரங்கள் பேசிக்கொண்டே வருகிறேன். தெரியல, ஒரு வசனம் தெரிஞ்சவங்க சொல்லலாம். பரிபூர்ண ஜீவன். ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? பரிபூர்ண ஜீவன். தேவன் பரிபூர்ணத்தை கொடுக்க வந்தார். யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ இந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு ஆண்டவர் அப்படியே நம்மளை விட மாட்டாரு. ஆண்டவர் என்ன செய்வாரு? பரிபூர்ணம். அந்த பரிபூர்ணம்னா என்ன அப்படின்னா, தேவைக்கும் அதிகமாக, தேவைக்கும் அதிகமாக, மிக மிக அதிகம், அளவுக்கு அதிகம், தாராளமாக, ஏராளமாக கர்த்தர் நமக்கு தருகிறார். அதான் பரிபூரணம். இந்த பரிபூர்ண வாழ்க்கையை நாம் விரும்ப வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பரிபூர்ணத்தை தருகிற தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஜீவனுடையதாயிருக்கு, அது ஜீவனை சொல்லுகிறது. அந்த பரிபூரணம் என்பது ஜீவன். ஜீவன் என்பது நம்ம உள்ள இருக்கிற அந்த உயிர் அல்லவா, அதை சொல்லவில்லை. நல்ல நம்முடைய வாழ்க்கை செழிப்பு, சுகத்திலே, ஆரோக்கியத்திலே, எல்லாத்திலையும் செழிப்பா இருப்பது, பச்சை பசேல் என்று நம்முடைய வாழ்க்கை இருப்பது, அதுதாங்க ஜீவன். தெரியுதுங்களா? இது ஒரு புது சத்தியம்தான், கேளுங்க. இந்த ஜீவன் நமக்கு அதிகமாக தேவன் தருகிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அந்த கானான் தேசத்தை தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் அடைய ஓடிக்கொண்டிருக்கிறோம். மிக அதிகமான, தாராளமாக, ஏராளமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு நாம் போய்கொண்டிருக்கிறோம். இதை விரும்புகிறோம், இதை நாடுகிறோம், எதிர்பார்க்கிறோம். முதல் நிலை என்ன தெரியுமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். அடிமைத்தனம், அறவயிறு சோறு, அடி ஒத்த, கஷ்டம், பஞ்சத்திலே வாழ்ந்தார்கள். ஒரு நேரம்தான் சாப்பாடு. இப்பவும் நம்ம நாட்டில் அறவயிறு சோறு சாப்பிடுகிறவர்கள், ஒரு நேரம் சாப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள்.
ஏழை மக்கள் இருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் இந்த சுவிசேஷம் போய் சேர வேண்டும். அடுத்த நிலை, இரண்டாவது நிலை, இது அந்த மாதிரியான அறவயிறு கஞ்சி இல்ல, போதுமானது இருக்கு, போதுமான அளவிற்கு இருக்கு, ஆனா மீதம் இல்லை. இது இரண்டாவது நிலை. இந்த மக்களை, இந்த இஸ்ரவேல் மக்களை, இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இஸ்ரவேல் ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து, ஒன்றுமில்லாத அடி வாங்கி கொண்டிருந்த மக்களை எங்கே கொண்டு வந்தார்? வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார். அது இரண்டாவது நிலை. இந்த வனாந்திர வழியாகத்தான் வர வேண்டும். இது வழியாக போகும்போது தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து கொண்டு ஆண்டவர் செல்லுகிறார். கர்த்தர் அவர்களை வினோதமாக நடத்துகிறார். கர்த்தரை மட்டும்தான் நம்பணும். அந்த அடிமைத்தனத்திலே மனுஷனை நம்ப வேண்டும். இந்த இரண்டாவது நிலை, தேவனை நம்ப வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நம்ப வேண்டும். இதுதான் இரண்டாவது நிலை. கர்த்தரை விசுவாசித்து வாழ்வது. இது ஒரு வினோதமான வாழ்க்கை. நம்மளை பார்த்து பரியாசம் செய்வாங்க. என்ன வாழ்க்கை வாழ்றாங்க, ஒரே வினோதமா இருக்கு. சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? முன்னே இருந்த அடிமை வாழ்வு இப்ப இல்லை, ஆனா வனாந்திரத்துல வாழணும். நல்ல வசதியாகத்தான் கர்த்தர் மக்களை கொண்டு வந்தார். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி, ஜோராக நடத்தினார். தேவனை நம்பணும், விசுவாசிக்கணும். இது ஒண்ணுதான். அவங்களுக்கு உணவு ரொம்ப முக்கியம். இந்த வனாந்திரத்துல உணவு, சொல்லுங்க, உணவு முக்கியம். சாப்பாடு இல்லாம இருக்க முடியாது. உணவு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவனை தான் நம்ப வேண்டும். என்ன, அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருந்தது. என்ன டெஸ்ட்னா மன்னா டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல அவங்க பாஸ் ஆகல. என்ன தெரியுமா? என்ன நினைச்சிட்டாங்க? நம்ம அடிமைகளா இருந்தோம், இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? அடுத்த நாளுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, நாளைக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, அதனால ஆண்டவர் அதை எடுக்கக்கூடாது. அன்றன்று தேவனுடைய சமூகத்தை பார்த்து வாங்கி கொள்ள வேண்டும். கட்டாயம் உண்டு. தினமும் அவர்களுடைய முகத்தை தேடும்போது நிச்சயம் அவர்களுக்கு சாப்பாடு உண்டு. மன்னாவை அவர்கள் தினமும் புசித்தார்கள். ஆனால் இவர்கள் ஆண்டவரை அவமதித்து நம்பாம அந்த மன்னாவை அடுத்த நாளுக்கு சேர்த்து வைக்காதீர்கள் என்று சொன்ன பிறகு சேர்த்து வைத்தார். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்து, அப்ப என்ன பண்றாங்க இவங்க? பரீட்சையில தோற்று போனார்கள். தேவனை மறந்தார்கள். தேவனுடைய அன்பையும் மறந்தார்கள். அடிமைகளாயிருந்தோம், கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார், ஆனால் அவர்கள் மறந்தார்கள். இன்னும் அநேக பரீட்சைகள் அவர்களுக்கு நடந்தது. 40 வருடம் ஆயிற்று. 40 வருடம் ஆயிற்று. சவால்கள் நிறைய சந்தித்தார்கள். 100 சவால்கள் இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கும். அந்த சவால்களை எல்லாம் அவர்கள் சந்தித்து அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் 40 வருடங்கள் கழிந்தும் அவர்கள் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை, மரித்தார்கள். இந்த வனாந்தர வாழ்க்கை என்ன? ஏன் இன்னும் அப்படித்தான் மக்கள் வாழ்கிறார்கள்? ரட்சிக்கப்பட்டோம், தேவனை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் அடுத்தபடி முன்னேறுகிறதற்கு விருப்பம் இல்லை. அப்படியே இந்த வனாந்திரமே திருப்தியாக ஏதோ கிடைக்குது சாப்பிட்டுட்டு அன்னன்னைக்கு வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள் கிறிஸ்தவர்கள். இது என்ன தெரியுமா? இது பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது அல்ல. அழைத்த ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த சித்தப்பட்ட அந்த இரத்தத்தினாலே அந்த ஜனங்களை, அந்த ஓங்கும் புயத்தோடு பலத்த கரத்தோடு ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தார். அப்பேற்பட்டதான வல்லமையுள்ள ஆண்டவர் அவர்களை ரட்சித்தார். அதே போல நம்மையும்
கல்வாரி சிலுவையிலே இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார், இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம், நாம் நீதிமான்களானோம். இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு நான் வெற்றியும் செழிப்பையும் வைத்திருக்கிறேன். வெறும் ரட்சிப்பு மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியாய் வாழ வேண்டும். எல்லா பகுதியிலும் ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு, வெற்றி உண்டு, செழிப்பு உண்டு. ஆனால் வெற்றியையும் செழிப்பையும் பேசுகிறவர்கள், கேட்கிறவர்கள் இரவும் பகலும் தியானித்தால் அவர்கள் தங்கள் வழியை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இந்த முதல் பாடம் இதுதான் நமக்கு, இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். ஆனா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? இந்த ஆண்டவரை தியானிக்கவே சொல்ல மாட்டாங்க. பரிசுத்தமா இருக்கிறியா? அந்த தலையை நல்லா சீவனியா? அந்த அந்த வெள்ளை புடவையை கட்டினியா? அங்க அங்க போனியா, இங்க போனியா, அங்க போனியா, இங்க போனியா? இதுதான் பிரசங்கமே. இதுதான் சிறு வயதிலிருந்து கேட்டிருக்கிறேன். ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான வார்த்தைகள் எங்களுக்கெல்லாம் சொல்லித்தரப்படவில்லை. இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை நீ இனிமையாய் மாற்றிக்கொள்ளலாம். சரி, முதலில் வெற்றி செழிப்பு எப்படி என்று சொல்ல போகிறவர், வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவங்கெல்லாம் போறாங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இது ஒன்று தாங்க கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம். இது ஒன்றே ஒன்று தான். இந்த தேசத்துக்கு நீங்கள் போகணுன்னா, இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீங்கள் போகணுன்னா இதை ஒன்றை தான் செஞ்சால் போதும். சங்கீதம் 23, நல்ல மேய்ப்பன். அவர் என்ன கொடுக்க வந்தார்? ஜீவன் கொடுக்க வந்தார். நல்ல மேய்ப்பன் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எத்தனை பேருக்கு 23ஆம் சங்கீதம் மனப்பாடம் பண்ணினீர்கள்? இந்த வருடம் முடிவதற்குள்ளாக மனப்பாடம் பண்ணி விடுவீர்களா? ஒரே ஒருத்தங்க கை தூக்குறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஒரு பிரைஸ் உண்டு சொல்லுகிறவர்களுக்கெல்லாம். ஜெமிமா பென்சனிடம் நீங்கள் ஒப்பிக்கலாம். படித்தவர்கள் எல்லாம் வருட இறுதியிலே உங்களுக்கு அழகான பரிசு உண்டு. பார்க்கலாம். ஏன்? வசனத்தை படிக்கிறதுல என்ன நல்ல சந்தோஷம். சிறு வயதிலிருந்தே நாங்கள் படித்து சொல்லி ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். ஆனால் வாழ்க்கையில் கொண்டு வர்றோம் இப்போதான். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அதை அறியவில்லை. படித்தோம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியுடைய தூக்கத்திலையும் சொல்லுவோம். ஆனால் மேய்ப்பராக இருந்தாரா? தாழ்ச்சி இருந்ததே, குறைவுகள் இருந்ததே. நீ குறைவாக இருக்கணுமா? அப்போதான் பரலோக ராஜ்யம் போக முடியும். 100% உனக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீ ஆண்டவரை தேட மாட்ட. அங்கே எங்கேயாவது வலிக்கணும், இங்கே வலிக்கணும், ஏதாவது வலிக்கணும், ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம், அதுதான் சிலுவை இல்லைங்க. அதெல்லாம் தப்பு. சிலுவை பாடுகள்னா என்னன்னா, கர்த்தருக்காக அடி உத வசனத்தை சொல்லும் போது பின்னாடி உத விழுகுதும் பாருங்க, அந்த பாடுதான் பாடு. இந்த சரீரத்தில் நாம் பிசாசு கொண்டு வந்து போடுகிற வலிகள் எல்லாம், நோய்கள் எல்லாம், இது பாடுகள் கிடையாது. இவைகளை நீங்கள் புறம்பே தள்ள வேண்டும், அதட்டி வெளியேற்ற வேண்டும். தேவனுக்காக பாடுகளை சகிக்க வேண்டும். அதை சரீரத்தில் வருகிற வேதனைகளை எதிர்க்க வேண்டும். கர்த்தர் அப்படியா தான் நமக்கு வைத்திருக்கிறார். நமது கேள்வி என்ன தெரியுமா? என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கிருபையும் தொடரும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யாராவது யோசித்திருக்கீங்களா? அதுக்கு தான் இந்த சங்கீதத்தை படிங்கன்ற. அப்போதான் நல்ல கண்ணு திறக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிகிறது என்னது?
வசனத்தை படிக்கிறோம், ஆவியில நிறையிறோம், அந்நிய பாஷை பேசுறோம். வீட்டுல அரிசி இல்லை, பருப்பு இல்லை, சோறு இல்லை, ஒன்றும் இல்லை, எண்ணெய் இல்லை, வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை. இதை பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். அது வழிந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது வழிந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏன் நிறுத்த மாட்டுறாரு ஆண்டவர்? அது ஓடட்டும், பிடிக்கட்டும், எல்லாரும் பிடிச்சுக்கோ. உங்ககிட்ட இருந்து ஓடுறத அவங்க பிடிக்கட்டுமே. காலி பாத்திரங்கள் எல்லாம். அவன் பேர் என்ன? லோத்து. அவன் அப்படித்தான் ஆபிரகாம் கூட ஒட்டிக்கிட்டான். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அங்கே இருந்து வெள்ளியும் பொன்னும் அவன் அடைந்த அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் லோத்தும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டான். அந்த வழிந்து ஓடுகிறதை பிடித்து அவனும் பணக்காரனாகிவிட்டான். என் காலி பாத்திரம் பரிசுத்த பாத்திரம் என்கிறார்கள். கேட்டிருக்கீங்களா? ஒன்றும் இல்லாம இருக்கணும், வெள்ளப்படவை மட்டும்தான் கட்டணும். நகையெல்லாம் போட்டா அது பரிசுத்தமே இல்லை. காலியா இருக்கணும். கர்த்தருக்காக வைராக்கியமாக நான் இருக்கிறேன். ஏன் காலியா இருக்கிறேன்? இந்த காலியா இருப்பது பரிசுத்தம். எந்த பைபிள்ல படிக்கிறாங்கன்னு தெரியல, யாரு இப்படி சொல்லி கொடுத்தாலும் தெரியல. அதெல்லாம் இன்னைக்கு அழிந்து போய்விட வேண்டும், இருதயத்தை விட்டு நீக்கி விட வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உண்மையான சத்தியங்களை நாம் கேட்க வேண்டும். ஏராளம் தாராளம். சொல்லுங்க, ஏராளம் தாராளம். நீங்க சொல்ல சொல்லதான் உள்ள போகும். ஏராளம் தாராளம். தேவைக்கு அதிகமாக சொல்ல மாட்டீங்களா? மிக மிக அதிகமாக. பூமி தாங்கக்கூடாததா இருந்தது. யாருக்கு? நல்ல வேதத்திலிருந்து தான் நான் சொல்றேன். நான் இங்க வேதத்தில் இல்லாதது சொல்லவே இல்லை. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5-6. ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு சூப்பர். மக்களை நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. நம்மளை தெரிந்து அழைத்து இருக்கிறார். எதுக்கு? எதுக்கு சொல்லுங்க? தாங்க கூடாம போகிற அளவுக்கு ஆசீர்வாதம். நான் வேகமா போறேன், நீங்க என் கூட வேகமா வந்தா சரி. புரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா புரிஞ்ச மாதிரி மண்டையை ஆட்டிக்கங்க. புதிய ஏற்பாட்டில் 5 அப்பம் 2 மீன், அதை எவ்வளவா பெருக பண்ணினார்? 5000 பேர் சாப்பிடுகிற அளவுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்து 5000 பேருக்கு போஷித்தார். நீங்க வாயை திறந்தா வாய்க்குள்ள போடுவாரு. ஆமா, வசனம்தான் பணம், வசனம்தான் பணம். நீங்க வாயை திறந்தா கர்த்தர் போடுவார். அப்புறம் எத்தனை கூட நிறைய எடுத்தாங்க? மீதி 12 கூட. அப்பா, 5 மீனையும் 2 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்தாராம். அது பெருகுச்சான். அப்புறம் மீதியே 12 கூட. அப்பா, அது எத்தனை பேர் சாப்பிடுறாங்களோ தெரியல. அப்புறம் போய் என்ன பண்ணாரு? அப்புறம் கிச்சன்ல போய் பெரிய இதை எடுத்து, சின்ன சின்ன சட்டிகளை எடுத்து, ஆண்டவர் அந்த திராட்சை ரசம் ரெடி பண்ணல. பெரிய ஜாடி ட்ரம்மு, அது ஒரு ட்ரம்மும் 30 கேலன் தண்ணி பிடிக்கும். அதுல போய் திராட்சை ரசம் செய்யறாருங்க.
எப்பேற்பட்ட ஆண்டவர்! வெறும் தண்ணி. உன் வாழ்க்கை வெறுமையா இருக்கா? மனம் உள்ளதாய், ருசி உள்ளதாய், இனிமையானதாய் மாற்றுவார். அது ஏராளமாய் தருவார், ஏராளமாய் தருவார். அடுத்து வலைய போட்டப்போ யாரு? பேதுரு வலைய போட்டான். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அவனுக்கு விடிய விடிய போட்ட அவனுக்கு மீன், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனா ஆண்டவர் வந்தார் பார். கர்த்தர் சொன்னாரு, வலைய போடு, நான் சொல்றேன் போடு. அதே வலை, அதே கடல், அதே பேதுரு. என்ன பண்றோம்? என்ன செய்ய சொல்றாரு? வலைய போடுன்னு தான் சொல்றாரு. திரும்ப போடு. அட இவ்வளவு நாள் போட்டேன்ப்பா, ஒண்ணு கூட கிடைக்கல, ஒரு மீன் கூட கிடைக்கல. பகல்ல கிடைக்குமா? ராத்திரி தான் கிடைக்கும். நீ போடு. ஆண்டவரே ஆகிலும் சொல்லுங்க, ஆகிலும். நான் போடுறேன். உங்க வார்த்தை எப்படி? வலை கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தான். அப்புறம் அங்க ஒரு ஸ்திரீ, பழைய ஏற்பாட்டுல, சரி புதிய ஏற்பாட்டுல தான் இயேசு செய்தார். பழைய ஏற்பாட்டுல ஒரு ஸ்திரீ, அவளு ஒரே ஒரு பாத்திரத்துல, ஒரே ஒரு குடத்துல எண்ணெய் இருக்கு. இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ இந்த எண்ணெயெல்லாம், இந்த எண்ணெய, ஒரு குடம் எண்ணெய வெளியே போய் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி இதுல கதவி சாத்தி உள்ள ஊத்து. இந்த ஒரு குடத்தை ஊத்து. அப்போ அதை விற்று நீ ஜீவனம் பண்ணு, கடன் எல்லாம் அடைச்சிக்கோ. அதே மாதிரி அது எப்படி ஊத்துறது? இவன் போய் வாங்குவாளா? முதல்ல யார் தருவா? கடன்காரி. ஆனால் ஏராளமான பாத்திரங்களை வாங்கி அவள் ஊற்றுகிறாள், ஊற்றுகிறாள், ஊற்றுகிறாள். எல்லாம் நிறைந்தது. அவள் கொண்டு வந்த பாத்திரம் எல்லாம் நிறைந்து ஓரமாக வைத்து விட்டாள். எண்ணெய் நின்று போனது. நிறைய பாத்திரங்களை நாம் கொண்டு வர வேண்டும். நிறைய வலைகளை சபைக்கு கொண்டு வர வேண்டும். நிறைய ஜாடிகளை கொண்டு வர வேண்டும். நிறைய கூடைகளை கொண்டு வர வேண்டும். எல்லாம் சொல்றதையெல்லாம் நல்ல காது கொடுத்து கேளுங்க. இருதயம் விசாலமாகட்டும். எல்லாத்திலையும் நிரப்புங்க. இங்க சர்ச்சுக்கு நிரப்புற வேலை தான். யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கடந்த கால தோல்விகள் எல்லாம் நினைச்சிட்டு வேதனையோடு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. எது எது வெறுமையா இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு இங்கே ரொப்புங்க, நிரப்புங்க. நிரப்புற வேலை தான். ஏனென்றால் அவர் நிரம்பி வழியும் வரை ஊற்றிக்கொண்டே இருப்பார். சம்பூர்ணம் உள்ள தேவன். சார், இனிதான் செய்திக்கு நான் போறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனானா? யார் இது? ஆபிரகாம். ஆண்டவர் சொன்னாரு, உன்னுடைய மகன் ஈசாக்கு, இவனை கூட்டிட்டு போய் என்ன செய்யணும்? மோரியா மலை நான் உனக்கு காண்பிக்கும் அந்த மலைக்கு எடுத்துட்டு போய் நீ என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்றார். யாரு தெரியுமா? ஆதியாகமம் 22:2வது வசனம். அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார்.
இயேசு ஆண்டவர் நரபலி கேட்கறது இல்ல, இது நிழலாட்டமாக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் செஞ்சாரு, நீ உன் மகனை கொடுக்க வேண்டாம், நான் என் மகனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக பலியாக்கினார். ஆபிரகாம் விசுவாச வீரன், அவன் ஒரு உண்மையுள்ள விசுவாச வீரன். தேவன் கூப்பிட்டார், கூப்பிட்ட உடனே புறப்பட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உடனே புறப்பட்டான். நம்ம என்ன செய்வோம்? இப்படி திரும்பி படுத்துக்குவோம், அப்படி திரும்பி படுத்துக்குவோம். மகனையா 100 வயசுல கொடுத்தாரு, இவனை கேட்கிறாரு, அப்புறம் போகலாம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனால் அவன் என்ன செய்தான் பாருங்க, அதிகாலையில் ஆண்டவர் ஒண்ணு கேட்கிறார். அதிகாலையில் ஒண்ணு கேட்கிறார், ஒன்றை கேட்கிறார். கொடு. ஆண்டவர் ஒன்றை கேட்டால் அதை நான் கொடுப்பேன், திரும்ப எனக்கு அவர் கொடுப்பார். அப்படி என்று ஆபிரகாம் அறிந்திருந்தான். அவன் எப்படி அறிந்திருந்தான்? அதிகமாக கொடுப்பார். ஆரம்பத்தில் மெல்கிசேதேக் அவன் ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுத்தான். 10% தசம பாகம் கொடுத்தார். அந்த ஆசீர்வாதம் தான் கர்த்தர் நிச்சயமாக 22 24:35 கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கொடுத்தாரா கொடுக்கலையா? ஆமா, ஒன்று கொடுத்தா உனக்கு இதெல்லாம் இவ்வளவு ஏராளமாய் தர்றாரு. அப்ப நீ 10% ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுக்கும்போது கர்த்தர் அதை உனக்கு ஏராளமாய் திருப்பி தருகிறார். இப்ப விசுவாசத்தில் வாழ வேண்டும். 100 வயதுல இந்த குழந்தையை பெற்றெடுத்தான். ஆனா இதை கொடுத்தான் ஆண்டவருக்கு என்று. கொடுத்தா என்ன செய்யறது? கர்த்தருக்கு இதை கொடுக்கறது எப்படி? ஆண்டவருக்கு இது எப்படி கொடுக்கறது? எப்படி தகப்பனை தாயை விடுறது? எப்படி தசம பாகம் கொடுக்கிறது? எப்படி? கர்த்தர் தருவார், மகனை தருவார், மகனை திரும்ப தருவார். அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆதியாகமம் 22:5-8 அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு வருவோம். நாங்க போவோம், பலி செலுத்திட்டு. எப்படி விசுவாசம் வந்தது யோசித்து பாருங்க. கர்த்தர் சாம்பலில் இருந்தும் என் மகனை எனக்கு உயிரோட எழுப்புவார், எழுப்பி தருவார். அப்பேற்பட்ட விசுவாசம் ஆபிரகாம். ஹல்லேலூயா. எதை ஆண்டவர் கேட்கிறார் அதை நாம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். கர்த்தர் கேட்கிறாரு. எப்படி கேட்பாரு? ஈசாக்கு, உன் மகனாகிய ஈசாக்கு இடத்தில் தான் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். இயேசுவும் உன்னிடத்தில் தான் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் எப்படி சாம்பலில் இருந்தும் கர்த்தர் அது திரும்ப தருவார். சொல்றான், ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து
தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கைகளிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார். இதுதான் அவனுடைய பதில். குழந்தைக்கு அவன் கொடுக்கிற பதில், மகனுக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த சூழ்நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் என் மகனை எழுப்புவார், சாம்பலில் இருந்து எழுப்புவார் என்று அறிந்து போகிறான். கல்லறை கட்ட போகல, அந்த மலைக்கு கல்லறை கட்டுவதற்காக போகவில்லை. கர்த்தர் என் மகனை உயிரோடு எழுப்புவார், நாங்கள் திரும்ப வருவோம் என்று சொல்லிதான் செல்லுகிறான். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருடைய குறைவையும் கர்த்தர் நிறைவாக்குகிறார். கர்த்தர் உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார்னா கர்த்தர் உன்னை தனிப்பட்ட முறையில் பார்க்கிறார். இது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விசுவாசம். ஆபிரகாம் விசுவாசித்தார். அந்த விசுவாசம் ஈசாக்குக்கும் சொல்லி கொடுத்தார். நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் எப்படி வரும்? அப்படி பிள்ளைங்க நம்மள்கிட்ட கேட்பாங்க, இதெல்லாம் எப்படி கிடைக்கும் எனக்கு? நம்ம முன் உதாரணமாக இருந்து கர்த்தர் இதை தருவார். நம்ம ஒன்றை விதைக்கும் பொழுது கர்த்தர் அதை திரும்ப நமக்கு தருவார், ஏராளமாய் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் அளவுக்கு அதிகமாக நம்முடைய தேவையை சந்திப்பார் என்று உறுதியாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய உறுதிமொழியை அவர்களுக்கு உறுதியாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ முதலாவதாக நாம் விசுவாசத்திலே வளர்ந்து கற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போ உறுதியாய் கர்த்தரை நம்ப வேண்டும். அதுபோலதான் ஆபிரகாம் குமாரனாய் ஈசாக்கும் அதே விசுவாசத்திலே வளர்கிறார். பாருங்க, கர்த்தர் அற்புதமாய் சந்திக்கிறார். தேவைகள் சந்திக்கப்படும் இடத்துக்கு போக வேண்டும். என் தேவைகள் அனைத்தும் சந்திப்பார். யெகோவா ஈரே. உங்களுடைய தேவைகள் எதுவாய் இருந்தாலும் தேவன் சந்திப்பார், அனைத்தும் சந்திப்பார். எல்லாரும் சொல்லுங்க, அனைத்தும் சந்திக்கப்படும். அங்கு ஆயத்தமாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற இடத்துக்கு, கர்த்தரை சந்திக்கிற இடத்துக்கு போக வேண்டும், போக வேண்டும். நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இருந்த இடத்திலேயே தேடுகிறார்கள். எங்கே இருக்கிறார்களோ அங்கேயே தேடுகிறார்கள். அது அங்கே இருக்காது. கர்த்தர் குறித்த இடத்துக்கு போக வேண்டும். இதைத்தான் நான் ரொம்ப வலியுறுத்த வேண்டியதா இருக்கிறது. தேவனுடைய பராமரிப்பும் தேவையும் சந்திக்கிற இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். உங்களுடைய பராமரிப்பு, உங்களுடைய தேவைகள் சந்திக்கிற இடம் எங்கே கண்டுபிடித்து அங்கே வர வேண்டும். அங்குதான் கிடைக்கும். யாரையும் நம்ப வேண்டுவதில்லை, எந்த மனுஷனையும் நம்ப அவசியம் இல்லை. யெகோவா ஈரே, அவர் இருக்கிறவர். அவர் என்ன செய்கிறார்? அவர் என்னவா இருக்கிறார்? அவர் என்னவா இருக்கிறார்? இருக்கிறவராகவே இருக்கிறார். யெகோவா நிசி அப்படின்னு என்ன? அவர் ஜெய கொடுக்கிறவராய் இருக்கிறார். யெகோவா ஷம்மா, அவர் எப்படி இருக்கிறார்? கூடவே இருக்கிறார். அவருடைய பேர் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமம் உடையவர்.
ஆமென். எல்லாரும் கையை உயர்த்தி யெகோவா ஈரே என்னுடைய தேவைகளை சந்திப்பார். யெகோவா ஈரே என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஈரே, ஈரே என்றால் ப்ரொவைட், ப்ரொவிஷன். பிஃபோர் விஷன் ஏற்கனவே சந்திக்கப்பட்டாயிற்று. ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆமென். சந்திக்கப்பட்டாயிற்று, சந்திக்கப்பட்டாயிற்று. ஆமென். இந்த தேவையை சந்திக்கிற இடம். அப்போ முன்னதே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என்ன கேட்டா, உங்களுடைய தேவை இந்த நாளிலே இன்றைக்கு வரும் என்று அவருக்கு தெரியும். அதை முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் என்ன கேட்ட உலக தோற்றத்துக்கு முன்னையே கர்த்தர் நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்ப இந்த ஆபிரகாமுக்கு எப்படி சந்தித்தார் பார்க்கலாமா? ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நேரம். கோட்டை விட்டு விடாதீர்கள். அதிகாலையில கிளம்பிட்டான். யாரு? ஆபிரகாம். தேவையை சந்திப்பார் என்பது அவனுக்கு முழு நிச்சயமாய் தெரியும். அவன் கிளம்பி விட்டான். அப்பவே பலிக்கான ஆடும் கிளம்பி விட்டது. அவன் எப்பொழுது வீட்டை விட்டு கிளம்பினானோ அப்பவே அந்த ஆட்டுக்கடாவும் கிளம்பி விட்டது. கர்த்தர் கிளம்ப சொன்னார். விளங்குதா உங்களுக்கு? கர்த்தர் கிளம்ப சொன்னார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உங்களுடைய தேவை எதுவா இருந்தாலும் சரி, நான் சந்திப்பேன் சொல்லி இருக்கிறார். செய்வார். கர்த்தரை மாத்திரம் நம்பு. இந்த போகுது கடா போகுது. எதுக்கு போகுதுன்னு அதுக்கே தெரியல. தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு போகிறது. தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு அந்த கடா போய்கொண்டே இருக்கிறது. எங்க போகுது தெரியுமா? மலையே ஏறாது, ஆனால் மலையிலே ஏறுகிறது. ஏறி 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 மேலே வரைக்கும் போயிடுச்சு. உச்சிக்கு வந்துருச்சு. மலை அடிவாரத்தில் வந்துடுச்சு. மலை அடிவாரத்தில் வந்ததும் அங்கே ஒரு புதரு, முள் புதரு. அந்த புதருக்குள்ள ஏனோ அங்கே போகுது. மலை அடிவாரத்திலிருந்து உச்சிக்கு போய் அந்த புதருக்குள்ளே போய் மாட்டிக்கொண்டு அங்கே இருக்கின்றது. நல்லா யோசித்துக்கோங்க இந்த காரியத்தை. உங்களுடைய தேவை சந்திக்கிற நேரம் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் ரெடியா வைத்திருக்கிறார். ஏற்ற நேரத்துல கர்த்தர் அதை சந்திப்பார். என்னடா எங்க சர்ச்சுக்கு போறோம், வர்றோம், பாடுறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், என் தேவைகள் சந்திக்கப்படலையே, எப்படி சந்திக்கப்படும் அப்படி சொல்றீங்களா? அவர் சந்திக்கிற இடத்துக்கு நீங்கள் போக வேண்டும். அந்த இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும். திருமணமானாலும் சரி, படிப்பானாலும் சரி, வேலையானாலும் சரி, குழந்தை பாக்கியமா இருந்தாலும் சரி, என்ன பொருளாதார காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை என்ன செய்வாராம்? கை கூடி வர பண்ணுவார். எப்பா எனக்கு நாளைக்கு 1 கோடி வேணும். ஆமா, ரெடியா வச்சிருக்கிறாரு கர்த்தர். ஏற்ற வேளையிலே கர்த்தர் அதை நமக்கு தருவார். ரெடி பண்ணி வைத்திருக்கிறார். வாழ்க்கையில சில நேரம் குழம்பி போயிடுறோம். ஒரே குழப்பம். அந்த குழப்பத்திலே அவர் குழம்புறது இல்லை, அவர் வர்றாரு. உங்களுடைய குழப்ப நேரத்தில் அவர் வர்றாரு. வந்து அந்த குழப்பத்தை நீக்கி விடுகிறார், தூக்கி விடுகிறார், உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். செய்ய வேண்டிய காரியத்தை அவர் யெகோவா ஈரே செய்கிறார். முன்னே அறிந்திருக்கிற ஆண்டவர் வார்த்தையில் எல்லாம் சொல்லிவிட்டார். முன்னே அறிந்திருக்கிற ஆண்டவர்
வார்த்தையில் எல்லாம் சொல்லிவிட்டார். நீ பாரம் சுமக்க தேவையில்லை. நீ உனக்கு தேவையில்லை. அந்த பேர்டனை நீ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டம் எல்லாம் லெகுவாக்குவார். ஆமென், ஆமென். என்ன கஷ்டத்தையும் சுமக்காதம்மா, சுமக்காத. நான் உனக்கு எல்லாவற்றையும் லெகுவாக்கி தருகிறேன். நீ வெளியே கூட உன்னால சொல்ல முடியாத பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு லெகுவாக்கி தருகிறேன். எல்லாம் ஈஸியா வைத்திருக்கிறார், ஈஸி. ஆனா ஒன்னே ஒண்ணு, தேவனை மட்டும் நம்ப வேண்டும். அவர் உங்களுக்கு பெஸ்ட் லைஃப் வாழ வைத்திருக்கிறார், அழைக்கிறார். இன்றைக்கே முடிவு கட்டிருங்க. இப்ப இருக்கிற இந்த தோல்வி வாழ்க்கை, தோல்வி இல்லை எனக்கு, தொய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. என்னை அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க எனக்கு ஒரு பயமும் இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க தொடங்கிட்டாருமா, தொடங்கிட்டாரு. ஹல்லேலூயா. எதை கண்டும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் ஆயத்தம் செய்து விட்டார். நாம் விசுவாசித்து கர்த்தர் காட்டுகிற மலைக்கு போக வேண்டும். கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நாம் போக வேண்டும். அது போதும். அங்கே தருகிறார். பாருங்க, எத்தனையோ பேருக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு அவர்கிட்ட வந்த ஒருவரும் தோல்வியில இல்லை. எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை, இன்பமான வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து கொடுத்திருக்கிறார். அழிவு, வேதனை, துன்பம் இதெல்லாம் நமக்கு இனி இல்லை. சரி, இந்த பீட்டர் இருக்கிறார்ல, பீட்டர், இங்கே இருக்கிற பீட்டர் இல்லை, நம்ம பீட்டர், பேதுரு. அவர் என்ன பண்ணார்? ஒரு நாள் இயேசுவ எனக்கு தெரியாது, தெரியவும் தெரியாது, எனக்கு பழக்கம் இல்லை, அவர் அறியலை, அவர் எனக்கு தெரியாது. சபிக்கிறான், சத்தியம் பண்றான், ஒரு கேவலமான வேலையை செய்தான். அவ்வளவு மோசமான பேதுரு. கர்த்தர் அவனோ பார்த்து அவனோடு பேசி அவனுடைய சீர்கெட்ட பேச்சுகளை எல்லாம் மாற்றி அவனுடைய வாழ்க்கையும் மாற்றி அவனை சரிப்படுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ண அநேக ஆயிரங்களை அவன் மூலமாக கர்த்தர் ரட்சித்தார். அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். நீ எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் சரி, செய்து கொண்டிருந்தாலும் சரி, வா, கர்த்தர் குறிக்கிற இடத்துக்கு வா. நான் கர்த்தரை நம்புறேன், கர்த்தர் யெகோவா ஈரே, நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னிடத்திலே வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறார். போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீ தலை நிமிர செய்வார். அவன் கர்த்தர் சொன்னதையெல்லாம் மறந்துட்டான். எத்தனையோ வார்த்தைகளை நம்ம மறந்தும் போறோம் இல்லையா? எத்தனையோ வார்த்தைகளை மறந்துடுறோம்ல. போன வார செய்தி இப்போ மறந்துடுது இல்லை? இப்போ நம்ம என்ன அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மேலே வர்றோம், மேலே வந்து கொண்டே இருக்கிறோம். அப்புறம் கதையே முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கை அவ்வளோதான், அப்படிதான் இருந்திருப்பான் பேதுரு. இனி எப்படி அவரை போய் மூஞ்சில முழிக்கிறது? எவ்வளோ அற்புதங்களை பார்த்தோம், கூடவே சாப்பிட்டோம், கூடவே தூங்கினோம், எவ்வளோ அற்புதம் செய்தாரு. மறந்துட்டேன், மறந்து போனான். கர்த்தர் அவனை மன்னிக்கவில்லையா? அவனை மாற்றவில்லையா? அவனை திருத்தவில்லையா? கர்த்தருடைய செழிப்பின் வழி அற்புதம். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு நடக்கும். இப்போ யார் யாரு என்னென்ன அற்புதம் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் அதை இப்பொழுது உங்களுக்கு செய்வார். இப்பொழுதே செய்வார், இப்பொழுதே செய்வார், இந்த நிமிஷமே. ஆனா அவர் சொல்ற இடத்துக்கு போகணும். என் சத்துருக்களுக்கு முன்பாக
எனக்கு ஒரு பந்தி. சத்துருக்கள் இங்கேதான், பரலோகத்தில் இல்லை. இன்னொன்னு கேட்டிருக்கிறீங்களா? நான் சமீபத்துல தான் கேள்விப்பட்டேன். அந்த சங்கீதம் பாட்டு 23வது சங்கீதம், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். நாங்க இந்த பாட்டை பாடுறோம், குடும்ப ஜபத்துக்கு இதான் பாடுவோம். சின்ன வயசுல இருந்து இதான் பாடியிருக்கோம். விஷயம் தெரியாட்டிலும் பாடிடுவோம். பாடி 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 தான் வந்திருக்கோம். இது ஒரு நாள் பாடிட்டு இருக்கிறோம் குடும்ப ஜபத்துக்கு. ஒரு சிஎஸ்ஐ ஆண்டவரை அறிஞ்சவங்க, என்ன பாட்டை பாடுறீங்க? இது டெத்துக்கு பாடுற பாட்டு. கல்லறைக்கு குழியில போடுவாங்கல்ல, அப்ப பாடுற பாட்டு அப்படின்றாங்க. அதான் இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, செத்து போன பிறகு எதுக்குப்பா நமக்கு சத்துருக்கள்? அங்க என்ன பந்தி? உயிரோடு இருக்கும்போதுதான் சத்துருக்கள். இங்கேதான் செழிப்பு வேணும், இங்கேதான் நல் மேய்ச்சல் வேண்டும், இங்கேதான் நமக்கு செழிப்பு வேணும். அதை கேட்டோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, வாழ்க்கையெல்லாம் அதுதான், வசனமெல்லாம் அதுதானே, என்ன இப்படி பாடு சொல்றாங்க அப்படின்னு நான் யோசித்து மனசுல வச்சுக்கிட்டேன். தப்பு, அது சொல்றது தப்பு. ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்திலே தான் என்ன வச்சிருக்கிறாரு? பந்தி வைத்திருக்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி இங்கேதான். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். பரலோகத்தில் அங்க எல்லாம் பரிபூர்ணதான். அவரே இருக்கிறாரு, அவரோடய நம்ம இருக்க போறோம். அங்க என்ன குறைவு வரப்போகுது? அங்க என்ன தாழ்ச்சி வரப்போகுது? யோசித்து பாருங்க. எல்லாம் முட்டாள்தனமான வார்த்தைகள் எல்லாம் கேட்கக்கூடாது. நான் கேட்டு வந்து அதெல்லாம் திருத்திக்கிட்டேன். சரி, வீட்டில் இருந்தால் அந்த கடா கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்க. சங்கீதம் 68, சங்கீதம் 68 10 உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது. தேவனே, உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். அது என்ன? ஏழைகள் எங்க வந்தாங்க? ஏழைகள், தரித்திரர்கள் நம்ம கிட்ட இருக்கிறாங்க, நம்ம கூடவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாரு அவங்களை ஆதரிக்கிறார்? இந்த மந்தையிலே இருக்கிற ஏழைகளை கர்த்தர் விசாரித்து அவர்களை பராமரிக்கிறார். அவர்களுக்கு தேவையானதை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். தரித்திரர்களுக்கு எல்லா செழிப்பையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தார். இல்லாததை எல்லாம் அவர் ஏற்கனவே கண்டு விட்டார். அதுதான் முக்கியமானது. ஏற்கனவே இல்லாததை கண்டு விட்டார், அதனால ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கிற இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும், அங்கே பராமரிக்கிறார். அவர்களுடைய ஆசைகளை, வாஞ்சைகளை திருப்தியாக்குகிறார். சமூகத்திலே ஆனந்தம், பேரானந்தம். ஒரு ஆராதனையும் நாம் விட்டுவிடக்கூடாது. தேவ சமூகம் அவ்வளவு ஆசீர்வாதமானது. சங்கீதம் 132, 15. அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். சபைங்கிறது இதுதான், சியோன். சியோன் மேலுள்ள வசனத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, சியோனிலே கர்த்தர் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வருது. அப்போ அங்கே ஆண்டவர் ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். என்ன சாப்பாடு மட்டுமா, அப்ப மட்டுமா தர்றாரு? திருப்தியாய் நடத்துவார். சுகம், ஆரோக்கியம், பொருளாதார செழிப்பு, உங்களுடைய வேலையிலே, ஊழியத்திலே,
ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட குறைவிலையும் கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவார். கர்த்தர் சந்திக்கிற இடத்துக்கு கீழ்ப்படிந்து, அந்த ஆட்டுக்கடா கூட கீழ்ப்படிந்து இருக்கிறது. கடாவோடு கர்த்தர் பேசினார். போ, அது மேலே ஏறாதான், அது ஏறிற்று. வர முடியாத பிரச்சனை வந்துவிட்டது. சந்திக்க முடியாத காரியம் சந்திக்க வேண்டியதாயிற்று. ஆனாலும் கர்த்தர் உனக்கு எதிர்பாராத விதத்திலே அந்த கடாவை உனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் சந்திக்கிற இடத்துக்கு நீங்கள் வர வேண்டும். கடாவை சந்திப்பீர்கள். அவன் வந்தான். ஆபிரகாம் இங்கே வந்தான். மலை அடிவாரத்துக்கு வந்து என்ன செய்யறான்? அவன் தகன பலிக்காக தன்னுடைய குமாரனை பலிபீடத்திலே படுக்க வைத்து அவன் ஒப்புக்கொண்டானா? யோசித்து பாருங்கள். ஒரு 10-12 வயது இருக்குமா? 15 வயது, டீனேஜ். அவன் கேட்டிருப்பான்ல. அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவராகிய இயேசு, தம்முடைய ஒரே பேரான குமாரன இயேசுவை அப்படித்தான் இங்கே ஒப்பு கொடுத்தார். உலகத்துக்கே தன்னை பலியாக்கினார். அந்த ஈசாக்கை ஆண்டவர் சொன்னார், இடத்தினை ஒன்று கத்தியை ஓங்குனாம் பார், ஆபிரகாமே பிள்ளையாண்டாள் மேல் கை போடாதே. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? என்ன போடாதேன்றாரு? அப்புறம் பலி வேண்டாமா? அப்படி பார்த்தா அந்த கடை ரெடியா நிக்குதுங்க. கடா அவன் கிட்ட வந்து விட்டது. அந்த புதருக்குள்ளையும் சிக்கி சிக்கி அங்கே காத்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு ஆபிரகாம் போய் அந்த ஆட்டுக்குட்டியை தூக்கி பலி செலுத்தினான். ஹல்லேலூயா! நான் அங்கே உட்கார்ந்திருந்தால் குதிச்சிருப்பேன். அப்போ சந்திக்கிற நேரம், இடம் எல்லாம் கர்த்தர், பணம், வீடு, ஆஸ்தி, சொத்து எல்லாமே உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் விரும்பினால் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் சந்திக்கிற இடத்துக்கு நாம் போக வேண்டும். 25:11 உம்முடைய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வெறும் சோறுல நெய்யை ஊற்றி சாப்பிடுறது இல்ல, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிய வேண்டும். ஹல்லேலூயா! சோறுல கொஞ்சோண்டு நெய் ஊற்றி சாப்பிடுறது இல்ல. புரியுதுங்களா? என் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பொழிகிறதுனா மழை பொழிகிறது போல உன்னுடைய பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது. நல்ல கொழுத்த வாழ்க்கை, செழிப்புள்ள வாழ்க்கை, செழிப்புள்ள வாழ்க்கை, திருப்திகரமான வாழ்க்கை, ஏராளமான தாராளமான ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து செழிக்க, கொழிக்க, மற்றவர்களுக்கு அப்படியே கொடுக்க, வாரி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை திருப்தியாய் நடத்துவாராக. ஆமென்.